ஹாய் எவ்ரிவன். டிரான்ஸ்பிஆர்கே பற்றின உண்மைகளும் டிரான்ஸ்பிஆர்கேவோட எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றியும் இந்த வீடியோ சொல்ல போகிறோங்க. நானே நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். டச்லெஸ், பிளேட்லெஸ், பெயின்லெஸ் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். இந்த சர்ஜரி வந்து நிஜமாலுமே நல்ல சர்ஜரியா இல்லைனா சரியில்லாத சர்ஜரியான்றதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக நான் டாக்டர் சையத் மூசா அண்ட் இந்த சேனலில் ஐ அண்ட் ஹெல்த்தை பற்றி எல்லா விஷயத்தையும் பேசுவேன். உங்களுக்கு ஐயோட ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். டிரான்ஸ்பிஆர்கே பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க ஆர் பிஆர்கே பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சர்ஜரி பற்றி உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறதா என்னன்றதை டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ டிரான்ஸ்பிஆர்கே ஆர் பிஆர்கேனா என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோ ரிஃப்ராக்டிவ் கெரட்டெக்டமி. அதாவது நம்ம கண்ணாடி போட்டுட்ருக்கோம்னா கண்ணாடியை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த சர்ஜரிங்க. பேசிக்காக நம்ம கார்னியான்ற பகுதி ஃப்ரண்ட்டில் இருக்கிற கருவிலேயே மேலே சராய்ப்பு உண்டாக்கி, அதாவது மேலே இருக்கிற லேயரை எடுத்துகிட்டு லேசர் பண்ணிவிட்டு விட்டுருவோங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சராய்ப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகிடும். இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இதில் பேச போகிறேன். அண்ட் இதில் வந்து 2 சூப்பர் விஷயம் நடந்திருக்கு, 2 நல்ல விஷயம் நடந்திருக்கு, 2 ஓகே விஷயம் நடந்திருக்கு. அதை பற்றி சொல்கிறேங்க. ஃபர்ஸ்ட்டு 2 சூப்பர் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேஷண்ட்ஸ் கண்ணில் தழும்போட கண்ணாடி ரிமூவ் பண்ணுறதுக்கு வர்றவங்களுக்குலாம் அந்த தழும்பு வந்து டோட்டலாக கரைஞ்சிருக்கு இந்த சர்ஜரி பண்ணதுக்கப்புறம். அண்ட் ஆல்சோ சில பேருக்கு வந்து தழும்பு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அந்த தழும்பு வந்து லைட்டாக இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். சில பேருக்கு அது ஒரு இஷ்யூவாகவே இருந்தது, அதை வந்து நம்ம கிளியர் பண்ணுறோம் இந்த சர்ஜரி மூலிமா. ஆனால் அவங்க வந்தது வந்து கண்ணாடி ரிமூவ் பண்ணுறதுக்காக தான். பட் இவங்களுக்கு வந்து லாசிக் ஆர் ஸ்மைல் பண்ண முடியாது. அதனால தான் நான் வந்து இந்த டிரான்ஸ்பிஆர்கே பண்ணேன். 2வது விஷயம் என்னென்னா, ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஸ்குவிண்ட் இருக்கும் மைல்டாக. அது கூட இந்த டிரான்ஸ்பிஆர்கே மூலமா கரெக்ட் பண்ண முடிஞ்சதுங்க. இதே கன்வென்ஷனலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்குவின் சர்ஜரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாசிக் பண்ணுவாங்க. ஏன்னா லாசிக் பண்ணிட்டு ஸ்குவின் சர்ஜரி பண்ணால் அந்த ஃபிளாப் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்போதுமே ஃபஸ்ட்டு ஸ்குவின் சர்ஜரி பண்ணிட்டு லாசிக் பண்ணுவாங்க. பட் டிரான்ஸ்பிஆர்கேவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பிஆர்கே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் ஸ்குவின் சர்ஜரி பண்ணலாம். இல்லைனா சம்டைம்ஸ் இதிலேயே கரெக்ட் ஆகிடும். இது வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் தாங்க இந்த 2 விஷயமும். அதாவது தழும்பு கரைக்கிறதும் அண்ட் ஆல்சோ ஸ்குவிண்ட் கரெக்ட் பண்ணுறதும் ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் தான். இதை வந்து நீங்கள் பிரைமரி கோலாக நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணக்கூடாது. பிரைமரி கோல் வந்து கண்ணாடி ரிமூவ் பண்ணுறதாங்க. அண்ட் 2 நல்ல விஷயங்கள் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னோட சர்ஜரிஸ் சோஃபார் 100% சக்ஸஸ்ஃபுல்லுங்க. பண்ண ஆப்ரேஷன் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல். அதுக்கு காரணம் வந்து நான் வந்து கிரேட் சர்ஜன் அப்படின்றது இல்லை. எனிபடி கேன் டூ திஸ் சர்ஜரி. ஏன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் சர்ஜரி, லேர்னிங் கர்வ் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் இதில் சில விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து 1 வாட்டிக்கு 2 வாட்டி 3 வாட்டி கூட நான் சம்டைம்ஸ் ஸ்கேன் எடுப்பேங்க. அண்ட் உங்களோட ஐ சூட்டபிளாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு, உங்கள் ஐ சூட்டபிளாக இருந்தால் தான் நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணுவேன். அண்ட் 50% ஆஃப் த பேஷண்ட்டை நான் ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, ஐ சூட்டபிளாக இல்லாமல் நம்ம ஆப்ரேஷன் பண்ணோம்னா சக்ஸஸ் ரேட் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருங்க. அந்த ரிஸ்க்கு அந்த தப்பை வந்து நான் பண்ணவே மாட்டேன். உங்களோட ஐ சூட்டபிளாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணலாம். ஐ சூட்டபிளாக இல்லைன்னா டச்சே பண்ண மாட்டேன். 2வது விஷயம், கிரைட்டீரியாவை நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரெசிடுவல் ஸ்ட்ரோமல் பெட் டிரான்ஸ்பிஆர்கேக்கு வந்து அமெரிக்கன் கைட்லைன் படி 350 மைக்ரான்ஸ் இருக்கணும் அப்படின்னா, நான் வந்து 370 இல்லை அட்லீஸ்ட் 360 வைப்பேன். எக்ஸ்ட்ரா ஒரு 10 மைக்ரான்ஸ் வைப்பாங்க. ஸோ இது மூலயமா நம்மளோட சேஃப்டி ப்ரொஃபைல் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. ஸோ இது 2வது விஷயம். 3வது விஷயம், கவுன்சிலிங். அந்த பேஷண்ட் கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்ன கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறதுனால அவங்க மைண்டு கிளியராக இருக்கிறதுனால நம்மளோட சர்ஜரி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்போதுமே நம்ம சர்ஜரியை ஸ்பாயில் பண்ணிடும். 2வது நல்ல விஷயம் இந்த பிஆர்கே சர்ஜரியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெயின் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லைங்க. மெஜாரிட்டி 99% பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, 1 டே பெயின் இருந்தது டாக்டர் அப்படின்வாங்க. நான் ஜென்ரலாக எல்லாருக்கிட்டையும் 3 days to 5 days பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு பயன்படுத்தி தான் ஆப்ரேஷன் பண்ணுவேன். பட் 1 டே பெயின் இருக்குன்றது தான் காமனாக சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். இன்னும் 2 ஓகேயான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சில பேருக்கு தழும்பு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குங்க டிரான்ஸ்பிஆர்கே இல்லை பிஆர்கே பண்ணதுக்கப்புறம். அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க ட்ராப்ஸை சரியாக போடாமல் நல்லா பார்வை தெரியுதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறது தான். பட் அந்த பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம ட்ராப்ஸ்லாம் கொடுத்து சரி பண்ணிடலாங்க. அது ஒன்றும் பயம் இல்லை. அண்ட் இந்த பேஷண்ட்ஸும் என்னோட சக்ஸஸ் ப்ரொஃபைலில் தாங்க வரும். ஏன்னா அவங்க அலட்சியமாக ட்ராப்ஸ் போடாததுனால அவங்களுக்கு தழும்பு வந்தது. அது திருப்பி நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி பண்ணுறதுனால அவங்களுக்கு அது தழும்பு கரைஞ்சிருதுங்க. 2வது ஓகே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிகவரிங்க. சில பேஷண்ட்ஸ்க்கு ரிகவரி டைம் கொஞ்சம் ப்ரொலாங் ஆகலாம். ஜென்ரலாக வந்து 1 மந்த்துக்குள்ளேயே நல்ல விஷன் வரும். பட் சில பேருக்கு ஒரு 3 months 4 months கூட ஆகலாம். கரெக்டாக அவங்க ட்ராப்ஸ் போட்டுட்டு அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் நல்ல ரிசல்ட் தாங்க வந்திருக்கு. யூஸ்வலாக எனி ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி, லாசிக், பிஆர்கே, ஸ்மைல் எந்த சர்ஜரியாக இருந்தாலும் இது அண்டர் கரெக்ஷன், ஓவர் கரெக்ஷன், ரிக்ரெஷன் இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்கிறதுக்கான சான்சஸ் எப்போதுமே இருக்குங்க. அதுவும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பட் டிரான்ஸ்பிஆர்கேவை பொறுத்த வரைக்கும் இந்த எனி பிரச்சனை வந்தால் கூட நம்ம ரிப்பீட் சர்ஜரி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எப்போதுமே அவைலபிளுங்க. அண்ட் இன்னொரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு பேஷண்ட் ஸ்மைல் சர்ஜரி பண்ணிவிட்டு ஒரு 2 years கழிச்சு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் 2 பேரை கூப்பிட்டு வந்தாங்க. 2 பேரும் ஸ்மைல் ப்ரோ தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. பட் ஒருத்தர் எலிஜிபிளாக இருந்தாங்க, இன்னொருத்தருக்கு ஸ்கார் இருந்தது கார்னியாவில்.
ஸோ ஒருத்தருக்கு ஸ்மைல் ப்ரோ பண்ணேன், இன்னொருத்தவங்களுக்கு டிரான்ஸ்பிஆர்கே பண்ணேன். பட் அல்டிமேட்லி பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பிஆர்கே பண்ண பேஷண்ட் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க கம்பேர் டு ஸ்மைல் ப்ரோ பேஷண்ட். ஈவன் தோ ஸ்மைல் ப்ரோ வந்து காஸ்ட்லியா இருந்தாலும், டிரான்ஸ்பிஆர்கே பண்ண பேஷண்ட் ஹாப்பியா இருந்தாங்க. ஒரு சில பேருக்கு சில சர்ஜரிஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ அதனால லேட்டஸ்ட்டா வந்துச்சு, காஸ்ட்லியா இருக்குன்றதுனால அது பெஸ்ட்டுன்னு கிடையாதுங்க. சில டைம்ல இந்த சர்ஜரிஸ் கூட சூப்பரா இருக்கலாம். இந்த 2026ல டிரான்ஸ்பிஆர்கேவே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் டெஃபினட்டா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இதுதான் சேஃபஸ்ட் சர்ஜரி. சர்ஜரி ப்ரொசீஜர் வைஸும் சேஃபஸ்ட். ஆஃப்டர் சர்ஜரியும் உங்களோட கார்னியா திக்னஸ் அண்ட் கார்னியல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளா இருக்குங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், தயவு செஞ்சு உங்க டாக்டர் கிட்ட போய் டிரான்ஸ்பிஆர்கே பண்ணுங்க, லாசிக் பண்ணுங்க, ஸ்மைல் ப்ரோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்காம, உங்களோட டாக்டருக்கு எது கம்ஃபர்டபுளோ அண்ட் உங்களுக்கு எது சூட்டபுளோ அந்த மாதிரியான சர்ஜரி பண்ணிக்கிறது ஆல்வேஸ் பெட்டருங்க. ஹோப் இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்பிஆர்கே ஆர் பிஆர்கே சர்ஜரி பண்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.